Taste the Daily. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள விடிய அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு வீட்டின் முன் மேல்மா சிப்காட் விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திட்டத்தை உடனடியாக கைவிடக் கோரியும் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சிப்காட் தொழில் பூங்கா விரிவாக்க பணிக்காக 3174 ஏக்கர் விவசாய நிலங்களை கையகப்படுத்த ஸ்டாலின் அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இந்நிலையில் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 500 நாட்களுக்கும் மேலாக போராடி வரும் விவசாயிகளை மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் வஞ்சித்து வருகிறது. இது தொடர்பாக அமைச்சரிடம் மனு கொடுக்க வந்த விவசாயிகளை விடியா திமுக அமைச்சர் சந்திக்காமல் அலைகழித்து வந்த நிலையில் அவரின் வீட்டின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் வாழ்வை அழிப்பதையே கொள்கையாக கொண்ட திமுக என பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இல்லை சார், நீங்கள் எப்படி போவீங்க? திரும்ப சத்தத்தில் அடைப்பீங்க. திரும்ப என்ன பண்ணீங்க? சத்தத்தில் அடிச்சு எங்களுக்கு எப்படி போயிட்டு பஸ் இந்த வேலையை தான் சார் நீங்கள் கவர்மெண்ட் பண்ணுறீங்க. இது வரைக்கும் அப்படி தான் சார் பண்ணுறீங்க. சார் நான் கிளம்ப போகிறோம், கிளம்பி நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் விபத்தில் உயிரிழந்த தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நிலக்கரி தொட்டி சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் காவிரி கிராஸ் பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் எடப்பாடி பகுதியைச் சேர்ந்த பழனிசாமி ஆகிய ஒப்பந்த தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்த தொழிலாளர்களின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் இழப்பீடு வழங்க கோரி அவர்களது உறவினர்கள் 200க்கும் மேற்பட்டோர் அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது கள்ளச்சாராய உயிரிழப்புக்கு 10 லட்சம் ரூபாய் வழங்கிய திறனற்ற ஸ்டாலின் அரசு தொழிலாளர்களின் உயிரிழப்பிற்கு இழப்பீடு வழங்க பாரபட்சம் காட்டுவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே நோய் தாக்குதலால் நெற்பயிர்கள் பாதிப்படைந்ததாக விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கும்பகோணம் அருகே ஏனநல்லூர், கருவளஞ்சேரி, அழகாபுத்தூர், கூத்தனூர், வடபக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயிகள் சம்பா நெற்பயிர் சாகுபடி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மழை மற்றும் பனிப்பொழிவு காரணமாக சம்பா நெற்பயிர்கள் இலைச்சுருட்டு புழு மற்றும் குலை நோய் தாக்குதலால் சுமார் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் மகசூல் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை செலவு செய்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகமும் வேளாண்மைத்துறை பார்வையிட்டு பூச்சி தாக்குதலில் இருந்து நெற்பயிர்களை காப்பாற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த போகத்துக்காக சம்பா நெற்பயிர் சாகுபடி பண்ணியிருக்கோம். இந்த சாகுபடி பண்ணதுலேருந்து அதிகமாக இலைசுருட்டு புழுவும் குலை நோயும் விழுந்துருக்குங்க. இந்த குலை நோய் விழுவுறதுக்காக இலைசுருட்டு புழு விழுவுறதுக்காக ஒரு ஏக்கருக்கு நாங்கள் 5000 8,000 வரை செலவு பண்ணி நாங்கள் மருந்து அடிச்சிருக்கோம். எந்த மருந்துக்குமே இந்த நோய் கட்டுப்படலை, புழு கட்டுப்படுத்த முடியல. இதனால் இந்த சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் பார்வையிட்டு எங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு நல்ல மருந்தாக சிபாரிசு செஞ்சு கொடுக்குமாறு நான் கேட்டுக்கிறேன்.